வணக்கங்க. இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, இடதோஷத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரசன முறைகளில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தோஷம் வந்து இடதோஷம். இந்த இடதோஷம் இருக்கிறத பிரசனத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு எப்படி பரிகாரம் பண்ணலாம், அந்த பரிகாரம் பண்ணதுக்கப்புறம் நிவர்த்தி கிடைச்சிச்சா கிடைக்கலையா அப்படிங்கிறத திரும்பவும் எப்படி வந்து பிரசனம் மூலிமா கண்டறிவது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாப்பிக்கு. இப்போ இடதோஷம் இருந்தால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, தீராத கடன் இருக்கும். இந்த குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தொல்லைகள் இருக்கும். நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருக்கும். எதாவது நினச்சி வந்து போராடி வந்து மனசு வந்து ரொம்ப காயப்படும். வியாதிகள் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் வந்து அந்த முயற்சிக்கேற்ற வந்து வெற்றி கிடைக்காது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தடங்கள், ஏதோ ஒரு முன்னேற்றமே இல்லாத வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து வீட்டில் வந்து நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழல் வந்து ஏற்படும். இதுதான் இடதோஷம் இருந்தால் அதுக்குரிய பாதிப்புகளினுடைய அறிகுறி. இப்போ இடதோஷம்னா என்ன அப்படின்னா, நீங்கள் இருக்கக்கூடிய வீடு, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். அதாவது வந்து இதுக்கு பூர்வீகத்தில் வாழ்ந்தவங்க பூர்வீகத்தில் சாபம் கொடுத்துட்டு போயிருக்கலாம், அல்லது வந்து இதுக்கு நிலத்தை விற்றவங்க வந்து அவங்க வந்து ஏமாற்றி இன்னொருத்தட்ட வாங்கி உங்கள்கிட்ட விற்றுருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து ஒருத்தர் சாபத்தினால அந்த இடம் அந்த நிலம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். அதில் பாதிக்கப்பட்ட கர்மாவை வந்து யார் அதை வந்து அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அது தொடரும். அப்போ நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் என்ன காரியத்தை எடுத்தாலும் அதில் வந்து தடங்கள், பிரச்சனை, தொல்லை, சிக்கல் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த இடதோஷம் இருக்கிறத பிறந்த ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா முடியாதுங்கிறது தான் பதில். பிறந்த ஜாதகத்தை வச்சு எல்லா தோஷத்தையும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியாது. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கண்டறியணும் அப்படின்னா பிரசனத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். பிரசனம் தெரிஞ்சால் மட்டும்தான். இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 தோஷங்கள் இருக்குது. அதை நான் தொடர்ந்து வீடியோவை போட்டுட்டு வரேன். அந்த தோஷங்கள் வந்து நீங்கள் பிரசனத்து மூலிமா ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு வந்து நிவர்த்தியை வந்து நீங்கள் தேடிக்கலாம். இந்த பிரசனத்தை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் யார்ட்டையும் போய் கற்றுக்க தேவையில்லை. எளிமையான முறையிலேயே வந்து எல்லாத்தையும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னுடைய இந்த வீடியோஸை வந்து நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணாலே அதை பார்த்தே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி உங்களுக்கு நீங்களே பிரசனம் பார்த்துக்கலாம். யாரையும் நீங்கள் தேடி போகாதீங்க, ஏமாறாதீங்க, காசை விரயம் பண்ணாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போ இடதோஷம் இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து பிரசனம் கேட்குறாங்க, இந்த நேரத்தில் பிரசனம் கேட்குறாங்க. உதாரணத்துக்கு 10/5/2024 இரவு 8:30க்கு ஒருத்தர் பிரசனம் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 10/5/2024 இரவு 8:30 இருக்கக்கூடிய இடம் இது எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணுங்கள். சாஃப்ட்வேரில் என்ட்ரி பண்ணிங்கன்னா ராசி கட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ராசி கட்டம் சார்ட் வந்து வரும். அதில் பார்த்தீங்கன்னா கிரக நிலவரங்கள் எல்லாமே இருக்கும். இதில் ஒரே ஒரு மாறுபாடு என்ன அப்படின்னா, அதில் ஒரு லக்னம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அது வந்து உதய லக்னம். அதை வச்சு நீங்கள் பலன் சொல்லக்கூடாது. நம்ம வந்து ஆருட லக்னத்தை வச்சு தான் பலன் சொல்லணும். ஏன் ஆருட லக்னத்தை வச்சு பலன் சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னா ஆருட லக்னத்தை வச்சு தான் நீங்கள் பலன் சொல்லணும். எதிர்காலத்தை பற்றி நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் அந்த லக்னத்தை வச்சு பலன் சொல்லலாம். உதய லக்னத்தை வச்சு பலன் சொல்லலாம். உதய லக்னங்கிறது நீங்கள் பிரசனம் பார்க்குற டைமில் இருக்கக்கூடிய ராசி கட்டத்தில் அந்த நேரத்துக்கு ஒரு லக்னம் ஓடிட்டுருக்கும். அதுதான் உதய லக்னம். அது சாஃப்ட்வேர்லேயே வந்துடும். அதை வச்சு நீங்கள் பலன் சொல்லலாம். எதிர்காலத்தை பற்றின கேள்விகளுக்கு, இறந்த காலத்தை பற்றின கேள்விகளுக்கு ஆருட லக்னத்தை வச்சு தான் மெயினாக வந்து நீங்கள் பலன் சொல்லணும். இப்போ வந்து இடதோஷம் அப்படிங்கிறது ஏற்கனவே தோஷம் இருக்குது. அந்த தோஷத்தினால நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதுக்கு தீர்வு தேடி ஒருத்தர் வந்து கேள்வி கேட்க வராங்க. அப்போது அவருக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏற்கனவே அந்த பிரச்சனை இருந்தால் தான் நீங்கள் அந்த பிரச்சனையை வந்து கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஆருட லக்னத்தை வந்து கண்டுபிடிக்கணும். ஆருட லக்னத்துக்கு வந்து நிறைய முறைகள் இருக்குது. பிரசன்ன முறைகளில் சோழி பிரசன்னம், சங்கு பிரசன்னம், வெத்தலை பிரசன்னம், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாமக்கோல் பிரசன்னம், நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எளிமையாக வந்து நம்ம ஆருடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சின்ன ஒரு எளிமையான டிப்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் நான் சொல்கிறேன். ஆருட லக்னத்தை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, 1லேருந்து 12க்குள்ளே நம்பர் கேளுங்க ஜாதகம் பார்க்க வந்தவங்ககிட்ட. அப்போ ஏதாவது ஒரு நம்பர் சொல்கிறாங்க. இப்போ 7ன்னு சொன்னாங்கன்னா 7வது ராசி என்ன, துலாம் ராசி. அதை வந்து நீங்கள் ஆருட லக்னமாக எடுத்துக்கணும். துலாம் லக்னத்தை ஆருட லக்னமாக எடுத்துக்கிட்டு அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தை வச்சு இந்த ஆருட லக்னத்தை வச்சு நீங்கள் பலன் சொல்லணும். அவ்வளோதாங்க. லக்னம் மட்டும்தான் மாறும். மற்றபடி அதில் இருக்கக்கூடிய கிரகத்தை வந்து நீங்கள் மாற்ற தேவையில்லை. அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு அந்த தேதியில் கேள்வி கேட்ட நேரத்தில் என்ன ராசி கட்டம் என்ன கிரக நிலவரம் இருக்கோ அதை வச்சு நீங்கள் பலன் சொல்ல போகிறீங்க. லக்னம் மட்டும்தான் ஆருட லக்னங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கு 1லேருந்து 12க்குள்ளே ஒரு நம்பர் கேட்டு அதை லக்னமாக வச்சு நீங்கள் பலன் சொல்ல போகிறீங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஆருட லக்னத்தை வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அந்த லக்னம் முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இடதோஷம் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ ஆருட லக்னம் வந்து ஏதோ ஒரு லக்னம் வருது.
அந்த லக்னத்துக்கு 4வது இடத்துல, ஆருட லக்னத்துக்கு 4வது இடத்துல மாந்தி இருந்தது அப்படின்னா இடதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். லக்னத்துக்கு, ஆருட லக்னத்துக்கு 4வது இடத்துல மாந்தி இருந்தால் இடதோஷம், ஃபஸ்ட் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் வந்து 4வது இடத்துல பாதகாதிபதி இருந்தது அப்படின்னா அதையும் நம்ம வந்து இடதோஷமாக எடுத்துக்கணும். பாதகாதிபதிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த பாதகாதிபதி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற வீடியோவை வந்து பாருங்கள் தயவு செஞ்சு. அப்போ தான் நீங்கள் வந்து பாதகாதிபதி கண்டுபிடிக்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதை பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அப்போ சர லக்னங்களுக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, ஸ்திர லக்னங்களுக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி, உபய லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி வந்து பாதகாதிபதி. அப்போ என்ன லக்னம் வருதுன்னு ஃபஸ்ட் பாருங்கள். சர லக்னமாக இருந்தால் அதுக்கு 11ஆம் அதிபதி வந்து பாதகாதிபதி. அப்போ அந்த பாதகாதிபதி வந்து இந்த லக்னத்துக்கு 4வது இடத்துல இருந்தது அப்படின்னா, பாதகாதிபதி 4வது இடத்துல இருந்தால் அதையும் வந்து நம்ம இடதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து 3வது பாயிண்ட்டு, மாந்தி அப்படிங்கிற கிரகமும் 4ஆம் அதிபதியும் சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த லக்னமாக, ஆருட லக்னத்துக்கு எந்த இடத்துலனாலும் இந்த மாந்தியும் 4ஆம் அதிபதியும் சேர்ந்து இருந்தாலே அது இடதோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த பாயிண்ட் வந்து 4வது பாவத்தில், லக்னத்துக்கு 4வது இடத்துல ஒரு கிரகம் வக்கரமாக இருந்தாலோ, ஒரு கிரகம் நீசமாக இருந்தாலோ, அல்லது ஒரு கிரகம் வந்து அஸ்தங்கத்தில் இருந்தாலோ அதை வந்து நம்ம இடதோஷம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏன்னா 4வது இடம் தான் சுகஸ்தானம்னு சொல்கிறோம். இடத்தை குறிக்கக்கூடியது, வீடை குறிக்கக்கூடியது, நிலத்தை குறிக்கக்கூடியது எல்லாமே வந்து 4வது இடம் தான். இப்போ 4வது இடத்துல ஏதோ ஒரு பாவகிரகம் இருந்தாலும் இடதோஷம்தான். 4வது இடத்துல ஒரு கிரகம் வந்து நீசமாவோ அஸ்தங்கமாவோ வக்கரமாவோ இருந்தாலும் அது இடதோஷமாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இது 4th பாயிண்ட். 5th பாயிண்ட் வந்து 4ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருந்து, மறையணும் ஃபஸ்ட்டு. 6, 8, 12 மறைஞ்சிருக்கு 4ஆம் அதிபதி. மறைஞ்சிருந்து பாவ கிரகங்கள் வந்து கேந்திரஸ்தானத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 4, 7, லக்னத்துக்கு 4, 7, 10வது இடத்துல பாவ கிரகங்கள் இருக்குது. 4ஆம் அதிபதியும் 6, 8, 12 மறைஞ்சிருக்கு. இந்த 2 பாயிண்ட்ஸும் சேர்ந்து வந்தது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து வாஸ்து தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். பாவகிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் இருந்து 4ஆம் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருந்தால் அதுக்கு பேர் வந்து வாஸ்து தோஷம் இருக்குது, வீட்டில் வந்து வாஸ்து சரியில்லைன்னு சொல்லலாம். இப்போ இந்த 5 பாயிண்டில் எந்த பாயிண்ட் மேட்ச் ஆனாலுமே உங்கள் வீட்டில் வந்து இடதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த இடதோஷம் வந்து பூர்வீக சாபத்தினாலையும் வந்திருக்கலாம், வாஸ்து குற்றத்தினாலையும் வந்திருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனையினால அந்த வீட்டில் வந்து தோஷம் இருக்குது, அதனால் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் தொடருது அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த 5 பாயிண்ட் வந்து சொல்லியிருக்கேன். இதை வந்து பிரசன்ன முறையில் ஆருட லக்னத்துக்கு நான் சொன்ன பாயிண்ட்ஸை வந்து பொருத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடதோஷத்தை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. இப்போ இடதோஷத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணால் இதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்குமே தீர்வு தான் முக்கியம். தோஷத்தை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, வாஸ்து பூஜை பண்ணலாம், சுதர்சன ஹோமம் பண்ணலாம். இது நம்பர் 1 பரிகாரத்தில். இது பண்ண முடியலையா, எனக்கு வந்து வருமானம் இல்லை, இந்த பூஜை பண்ணுறதுக்கு ஹோமம் வளர்க்குறதுக்குலாம் எனக்கு வந்து நேரமும் இல்லை, எனக்கு வசதியும் இல்லை, எனக்கு இதில் விருப்பமும் இல்லை, எனக்கு இதில் நம்பிக்கையும் இல்லைன்னு நினைக்கிறவங்க அதுக்கு அடுத்து இன்னொரு பரிகாரமும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, குங்கிலிய வெண்ணெய் அப்படின்னு இருக்குது. குங்கிலியம் சொல்லுவாங்க. குங்கிலியம் அல்லது மருதாணி அல்லது வெண்கடுகு, இந்த 3 பொருள்களில் ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில். அதை வந்து சாம்பிராணியோடு சேர்த்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து புகை போடணும். டெய்லியுமே இந்த மாதிரி புகை போட்டு வழிபாடு பண்ணி இறைவன்கிட்ட வந்து உங்கள் கஷ்டத்தை சொல்லி எனக்கு இந்த தோஷம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி டெய்லி வழிபாடு பண்ணி நீங்கள் வேண்டும் போது கண்டிப்பாக இதுக்குரிய தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும். இதை செஞ்ச உடனே டக்குன்னு வந்து எனக்கு நிவர்த்தி கிடச்சிருமான்னு கேட்கக்கூடாது. மினிமம் வந்து ஒரு 3 மாதம் வந்து தொடர்ந்து பண்ணிங்கன்னா நிவர்த்தி கிடைக்கும். இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்க, இடதோஷம் நீங்கிருச்சா, நிவர்த்தி கிடைச்சிருச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு திரும்பவும் வந்து நம்ம ஆருடம் வந்து பார்க்கணும். ஒரு 3 மாதம் கழிச்சு இந்த பரிகார முறைகளை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் 2-3 மாதம் கழித்து திரும்பவும் நம்ம வந்து ஆருட முறைகளை வந்து செக் பண்ணி பார்க்கணும். அப்போ நீங்கள் வந்து ஆருட லக்னத்தை செலக்ட் பண்ணணும். ஆருட லக்னம் வந்து செலக்ட் பண்ணும்போது அந்த ஆருட லக்னம் வந்து ஸ்திர ராசியில் லக்னமாக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடுச்சு, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த தடவை அதாவது வந்து இந்த பரிகாரம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப வந்து ஆருடம் பார்க்குறீங்க, இந்த மாதிரி பிரசனம் பார்க்குறீங்க. அப்போ ஆருட லக்னம் சூஸ் பண்ணும்போது அந்த ஆருட லக்னம் வந்து சர லக்னமாக வந்தது அப்படின்னா பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து நிவர்த்தி கிடச்சிச்சுன்னு சொல்லலாம். ஸ்திர லக்னமாக வந்தது அப்படின்னா, ஸ்திர ராசி வந்து லக்னமாக வந்தது அப்படின்னா ஆருட லக்னம் நல்லதே நடக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும், தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் ஆருட லக்னம் வந்து உபய ராசியில் போய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், இன்னும் தோஷம் நிவர்த்தி ஆகலை, இன்னும் தொடருது, இன்னும் வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பரிகாரம் வழிபாடெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ
எப்படி தோசை இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் பண்ணதுக்கப்புறம் நிவர்த்தி கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். அப்போ ஆரோட லக்னத்தில் ஸ்தரம் ஸ்திரம் உபயம் சொல்லி இருக்குது. அதில் உபயராசி வரும்போது இன்னும் அந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் என்ன மாதிரி வழிபாடை வந்து வலுவாக பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும். இதுதான் இடதோஷத்தை பற்றின பிரசன்ன முறை. அப்போ இடதோஷத்தை பற்றி உங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னுடைய நோக்கம் வந்து எல்லாருமே வந்து பிரசனத்தை கற்றுக்கணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். யாரையும் நம்பி இருக்கக்கூடாது, யாரையும் தேடி போகாதீங்க, ஏமாறாதீங்க, காசு கொடுக்காதீங்க, பரிகாரம் வந்து இன்னொருத்தட்ட கொடுத்து பண்ணாதீங்க. நீங்களே பண்ணுங்கள், நீங்களே வழிபாடு பண்ணுங்கள், எல்லாத்தையும் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் வந்து முன்னேறுங்க, யாரையுமே தேடி போகாதீங்க. ஏன்னா எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்களே வந்து பரிகாரம் பண்ணி நிம்மதியாக வாழ முடியும். அதுதான் என்னுடைய நோக்கம். அதனால் வந்து இந்த பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். பிரசன்ன முறையை பற்றி நான் போட்டிருக்கேன், அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு நான் சொல்கிற கான்செப்ட் வந்து பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். அது உங்கள் விருப்பம். நன்றி, வணக்கம்.